முடிஞ்ச அளவு கடன் வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுதான். இப்ப என்கிட்ட 5000 இருந்தாலும் என்னால ஓட்ட முடியும், என் கையில 50000 கொடுத்தாலும் ஓட்ட முடியும். அதுக்கு மாதிரி நம்ம தயாராகிக்கணும். அப்பா அதான் சொல்லி கொடுப்பாங்க. இது வரைக்கும் நான் இஎம்ஐல எந்த திங்ஸ்மே வாங்கினது இல்லை. என்கிட்ட இப்ப நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு மனசுல நினைச்சேன்னா அதுக்கான பொருளுக்கான அமௌண்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். மாசம் மாசம் 500 ரூபாயோ 1000மோ என்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை நான் சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். என்னைக்குமே இஎம்ஐல வாங்கி போட்டுட்டு அந்த திணறதெல்லாம் நிறைய பேர் இப்ப சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை கடத்த. கண்டிப்பா நிறைய உங்க வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா, அதுல நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்க பேசுனதை வச்சு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃபீட்பேக்? எல்லா கமெண்ட்டும் பிளஷ் வர மாதிரி தான் சார் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சு. தேடணும் நெகட்டிவ் கமெண்ட்லாம். தங்கம் சார் இந்த பொண்ணு கடைக்கெல்லாம் கொடுத்து வச்சு நிறைய பேர் பிளஸ் பண்ணாங்க சார். எனக்கு அவ்வளோ பேரோட பிளஸிங்ஸ் கிடைச்சிருந்துச்சு சார். நீ நல்லா வருவமா, அது மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சார் கொடுத்தாங்க. அப்போ 500 கமெண்ட்ல ஒரு 20 கமெண்ட் பேடுன்னு வச்சுக்கலாம். அந்த 20 பேட் கமெண்ட்டை நினைச்சு நம்ம கவலைப்படாம 480 பேர் எனக்காக இருக்காங்க, எனக்காக பேசியிருக்காங்க. அது போதுமே சார். ரொம்ப நேர்மறையா சிந்திக்கிறீங்க. அதனாலதான் அவர் வந்து உங்களை இவ்வளவு நல்லா வளர்த்திருக்காரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குல்ல, யாராவது உங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இல்ல இந்த ஒரு ஆசை எனக்கு இருக்கு, இது கண்டிப்பா நடக்கணும்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பேசணும் சார். எனக்கு பேசணும். என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பேசணும். எனக்கு என்னன்னா அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்கணும். அவங்களோட எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கணும். அதனால நிறைய ஸ்கூல் காலேஜ்ல இந்த மாதிரி பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா பயன்படுத்திப்பேன். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா கூட நான் வந்து எங்க அப்பாவுக்கு தான் சார் மகளா பிறக்கணும். எனக்கு என்ன ஆசைன்னா அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போனா கூட அது வரைக்கும் எங்க அப்பா என் கூட இருக்கணும். ஏன்னா நீங்க அப்பா பத்தி பேசும்போது அவ்வளவு எமோட் ஆனீங்க அந்த நிகழ்ச்சியிலேயே. சேர்த்தே சொல்றாங்க, சண்முகம் சார் பொண்ணு, சண்முகம் சார் நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க. அப்ப எங்க அப்பாவை யாருமே பார்த்தது இல்ல, அப்பாவை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த ஷோ மூலியமா நல்லா வளர்த்திருக்கீங்கன்னு ஒரு பேரு அப்பாவுக்கு நான் இப்ப வாங்கி கொடுத்தது நினைச்சா சந்தோஷமா இருக்கு சார். ஏன் அந்த மாதிரியான பாராட்டு கொடுத்தாருன்னு கேட்டீங்களா அவர்கிட்ட? சார் வந்து என்கிட்ட ஒரு 20 to 25 மினிட் கான்வர்சேஷன் நடந்துச்சு சார். அப்ப சார் வந்து எல்லாமே என்கிட்ட பேசினாங்க. நான் பேசுற விதம், நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், எமோஷனல்ங்கிறது அடுத்த பக்கம். எல்லா டைமும் எமோஷனல் ஆக மாட்டேன். அப்பா பத்தி பேசணும்னா ஆட்டோமேட்டிக்கா தானா வந்துருச்சு. அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அவர் என்கிட்ட பேசின அந்த 20 மினிட்ல சார் என்னை பத்தி ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொண்ணு இதுக்காக தான் உழைக்குது, இந்த பொண்ணு அப்பா, அதாவது டேட் லிட்டில் பிரின்சஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த லிட்டில் பிரின்சஸ் டேட் இல்லைன்னா எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஃபீல் பண்ண முடிஞ்சிது. நிறைய குழந்தைங்க அப்படிதான், நிறைய பேர் வந்து பாசம் வச்சிடுறாங்க. இப்போ எல்லா அப்பாவும் குழந்தைய பாசம் வைக்கிறது நேச்சுரல் தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சா அது டக்குன்னு ஒரு நாள் அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் சார். அதனால குழந்தைங்களுக்கு வந்து இருக்கிறப்போவே எல்லாமே கற்றுக் கொடுங்க. எல்லா அப்பாவுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, செல்லமா குழந்தைய வளங்க, அதே நேரம் அந்த குழந்தைக்கு எல்லாமே கற்றுக் கொடுங்க, கஷ்டத்தையும் கற்றுக் கொடுங்க. அப்பா எப்படின்னா அவர் எல்லா கஷ்டத்தையும் மறைச்சு சந்தோஷத்தை மட்டும்தான் எனக்கு காமிச்சிருக்காரு.